நாங்கள் பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, பருப்பு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, மாங்காய் ஊறுகாய், ஹேர் ஆயில் அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் 11 பொருட்கள் சேர்த்து இதெல்லாம் காய்ச்சி நாங்கள் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. பாருங்கள், அவங்களுடைய பாத்ரூம்புக்கிட்ட மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். அது நிறைய படகு மேலே எழுதி போயிருக்கு. நான் வெட்டி விட்டுட்டேன். அவ்வளோ எதுக்கு மேலே எழுதி போகுது அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வெட்டி விட்டுட்டேன். வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து ஃபுல்லாகவே பூத்து நல்லா நிறைய மொக்கு இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது ஒரு 10 நாளைக்கு மட்டும் பூக்குங்க. வருஷம் ஃபுல்லாக சும்மா தான் இருக்கும். அதனால தான் போன வருஷம் வெட்டி விட்டுட்டேன். இந்த வருஷம் இப்படி ஏறி போயிருக்கு பாருங்கள். ஆனால் அந்த ஒரு வாட்டி அத்தனையிலும் மொக்கா நிறைய வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இப்போவே மொக்கா பறிச்சிட்டோம்னா நாளைக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி விரிஞ்சிடும். காலையில் வந்து நான் விரிஞ்ச பூவெல்லாம் பறிச்சிட்டு போயிட்டேன். இப்போ வந்து மொக்கா இருக்கிறத பறிச்சிட்டோம்னா மொக்கில் கட்டி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்ல மொக்கெல்லாம் வரையில் நல்லா பெருசு பெருசாக வருது. ஆனால் இது வந்து அடிக்கடி பூக்கிறதில்ல. இந்த மாதிரி அடிக்கடி பூத்துச்சுன்னா பரவாயில்ல. இது என்ன இப்போ இந்த வருஷம் பூத்தா அடுத்த வருஷத்துக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு பூக்கும், அவ்வளவுதான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பறிச்சிருக்கிறேன். இருக்க நிறைய ஒரு என்ன பூ நல்லா பெருசாக நல்லா காம்பு நீளமாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பெருசு பெருசு நிறைய இல்லாமல் கலந்து இல்லாமல் ஒரே மாதிரி நல்லா பெருசாகவே இருக்குது பூவெல்லாம். நல்லா பாருங்கள், கருவேப்பிலை நிறைய முளைச்சி கிடக்கு தானாக பாருங்கள். இங்கே இருக்கிறது கருவேப்பிலை தான் நிறைய இருக்குது. பூ எல்லாமே கருவேப்பிலை மரம் தான். அங்கே இருக்கிறது ஃபுல்லாமே கனமரப்பு செடி தான் பாருங்கள். நாங்கள் வந்து முளைக்கெல்லாம் வைக்கல, அதெல்லாம் தானே முளைச்சி கிடக்குது. இல்லை எல்லா கீரையும் இதில் இருக்குது. பறித்து பொரியல் பண்ணலை. என்னென்ன கீரை வருமோ அத்தனை கீரைக்கும் இதில் இருக்குது. எல்லாம் முளைச்சி கிடக்கு. இங்கே பாருங்க கனமரப்பு செடி, இங்கேயும் தானாக முளைச்சி எல்லாருங்க இப்படி வந்து நல்லா பூத்துக்கிட்டே இருக்குது. இது வந்து எப்போவுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும். நிறையவே இருக்கெல்லாம் வெட்டி எரிஞ்சாச்சு. இங்கே இருக்குது வேறு இதுக்குள்ள வரும் படிக்கு கீழே இல்லை அதுவாக முளைச்சி வர்றது. கனமரப்பு பறித்து மல்லிகைப்பூவோட இன்றைக்கி கலந்து கட்டிக்க போகிறோம். நல்லா இருக்குங்க கனமரப்பூ. பறிக்க வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து கனமரப்பூ சீசனே இல்லை. இதுக்கு எப்போவுமே இந்த கனமரப்பூ பூத்துக்கிட்டே தாங்க இருக்குது. கொஞ்சம் தான் பறித்தேன், இன்னும் நிறைய இருக்குது. சமையல் பூவு இது பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. ரெண்டையும் சேர்த்து வச்சு கட்டி வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது காலையில் போய் பார்த்தேன், மலர்ந்துருந்துச்சு. இவ்வளோ பூ இவ்வளோதான் இருந்துச்சு. பறிச்சுட்டு வந்து கட்டி வச்சேன். இது வந்து குண்டுமல்லி. இங்கே ஒருத்தர் நேற்று பறித்து கொண்டாந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் கட்டி வைக்கல, அப்படியே வச்சுட்டேன். சரி இப்போ சாயப்படத்துக்கு போடலாம் அப்படின்ட்டு. இது குண்டுமல்லி பாருங்க, அவ்வளோ குண்டு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதுவும் இந்த டயத்தில் தான் பூக்கும். எல்லாமே அந்த எல்லாருக்குமே இந்த ஒரு டைம் தான் பூக்கும் மல்லி. இப்போ அப்புறம் வருஷத்துக்கு சும்மா வெறும் கொடியாக தான் கிடக்கும். குண்டுமல்லி பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சு மல்லிகைப்பூவும் கனமரப்பூவும் கலந்து கட்டும் பொழுது வச்சாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கடையில் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 அடுக்கு கட்டினா போதும். பாருங்கள் கட்டியாச்சு. இது வந்து நான் கலக்க கட்டியிருக்கிறேன். கலக்க கட்டினோம்னா தான் நல்லாயிருக்கும் வைக்கிறதுக்கு நெருக்கு. அதனால் கலக்கத்தை கட்டியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குன்னு. 2 மணி மல்லிகைப்பூ வாங்கணும்னா இன்றைக்கி வந்து ரேட்டு வந்து 75 ரூபா, 80 ரூபா, 140, 180 ரூபா இந்த பூ வாங்கணும். இப்போ நம்ம வாங்கினோம்னா இப்படியே வச்சுட்டு நாளைக்கு தலைக்கு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான். இது வந்து நம்ம வந்து கடையில் போய் வாங்குறத விட நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி வந்து நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். கடையில் போய் வாங்கினோம்னா 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபாய்க்கெல்லாம் விற்கிது. 100 ரூபாய் கூட விற்கிது. அது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம செய்கிறத விட நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக எப்படி செஞ்சு பயன்படுத்தலாம் வீட்டுக்கு அப்படின்றத எனக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். கையில் வந்து பழைய சாரி வச்சுருக்கிறேன். அதாவது பழைய சாரியெல்லாம் ஒரு 2 தடவை 3 தடவை கட்டினாலே அதுக்கப்புறம் வந்து யாருக்காவது கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. கடையில் போட்டாலும் வேற, அதாவது 7 ரூபா இல்லாட்டி 5 ரூபா, நல்ல சிலையாக இருந்தால் ஒரு 10 ரூபாய்க்கு எடுப்பாங்க. அதே 10 ரூபா சேலையை நம்ம வந்து நம்மளே வீட்டில் வந்து சூப்பராக மேட்டு பண்ணி கால் மீதி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நம்ம கடையில் வாங்கணும்னா எப்படி இருந்தாலும்
ஆனால் காட்டனில் தான் போடணும். நம்ம காட்டனில் போய் வாங்கினா கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். அதாவது 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் இருக்குது. 50 ரூபா 100 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு வெளியில் நம்ம வீட்டு பொருளையே வச்சு அதே சாரியை வச்சு நம்ம கையால் ஒரு மேட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மனசுக்கு வந்து நல்லா சந்தோஷமா இருக்கு. சார் நம்ம தான் பின்னி போட்டோன்னு. நான் ஏற்கனவே வந்து பழைய துணியில வந்து மேட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. அது வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதை எடுக்கிற நேரம் பூரா சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்குது. நான் போனால் கூட இன்னொருக்கா உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் கூட கலர் போகலை, அழுக்கு பிடிக்கல, நல்லாவே இருக்குது. அப்ப நம்ம செஞ்சாங்கிறதுனாலயே என்னமோ தெரியல, மனசு அதிலே தான் போயிட்டே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வந்து இங்க வீட்டுக்கு மேட்டு இல்லை, இங்க நம்ம வீட்டுக்கு சொந்த வீட்டுல போடுறதுக்கு ஒரு மேட்டு, அழகான ஒரு மஞ்சள் கலர் சேலை. இது வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் இழுக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்ச சேலை. இதை வச்சுதான் இன்னைக்கு நான் வந்து மேட்டு செய்ய போறேன். இப்ப நம்ம வந்து சாரிய 2ஆ மடிச்சு பாருங்க, நீளமா மடிச்சு 2ஆ மடிச்சுருங்க. இப்ப இதை வந்து நம்ம 6 துண்டா கட் பண்ணணும். இந்த சீலையில் வந்து இவ்வளவுதான் கணக்கு இல்லை, நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து 6 பீஸ் வரும். 6 பீஸுக்கு ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க. மார்க்கர் இருந்தால் எடுத்து வச்சு நம்ம வந்து அந்த அளவுகோல் இருந்தால் வச்சுக்கலாம். நான் வீட்டில் வச்சுக்கிறதுல அதனால பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரர் 6 இன்ச்சு கணக்கு பண்ணி ஒரு பில் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பில்லை வச்சு அளந்துட்டு சொல்லி, அதனால இது வந்து 6 இன்ச்சியான பில்லு. இதுதான் நம்மளுக்கு வந்து அளவுகோல். இந்த மாதிரி கட் பண்ணிடு ஒரு 6 இன்ச்சியா. இப்போ இங்கே வந்து மார்க்கர் நான் எடுத்துறல, அதனால லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கிறேன். மார்க்கர் இல்லைங்கிறதுனால அப்பவே நான் கட் பண்ணிட்டு போறேன். உங்கள்கிட்ட மார்க்கர் இருந்தால் டக்கு டக்குன்னு அப்படி மார்க்கர் வச்சு நீங்க அளந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஈஸியா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கிழிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 6 இடத்துல கட் பண்ணியிருக்கிறோம். அளந்து பாருங்க, 6 துண்டா கட் பண்ணிருக்கோம். 1 2 3 4 5 6 துண்டா கட் பண்ணிருக்கோம். இப்போ எடுத்து இதை வந்து ஈஸியா நம்ம கிழிச்சுக்கலாம். இப்படி இருக்குதா, நேரம் வந்துடும். பாருங்க, நம்ம வந்து 6 பீஸ் கட் பண்ணியாச்சு. இதுல ஒரு 3 பீஸ், இதுல ஒரு 3 பீஸ். நம்ம வந்து அந்த மேட் பின்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம சுத்தி ரோல் மாதிரி இந்த மாதிரி சுத்தி நல்லா ரோலா வச்சுக்கணும். நம்ம வந்து பின்னும் பொழுது சிக்கிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அளவுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு லப்பர் பண்ணிக்கணும். இது போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். பார்த்தீங்களா, இது மாதிரியே எல்லாத்தையும் போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, நம்ம வந்து 6ஐயுமே கொஞ்சம் போல, அதாவது பின்றதுக்கு லெந்து கொஞ்சம் போல லெந்து விட்டுட்டு இதே மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். 3 வச்சுட்டு 3 மட்டும்தான் இப்போ ஃபர்ஸ்ட் பின்ன போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் இருந்தால் சன்னல் ஏதாவது ஒரு இதில் வச்சு நம்ம கட்டி செய்யலாம். இங்கே வந்து கட்டுறதுக்கு ஏதாவது மரத்துல தான் கட்டணும். பாருங்க, தென்னை மரத்துல கட்டலாம். ஏங்க அதில் வெட்டிக்குவோம். இப்படி இறுக்கி கட்டுட்டா இதில் கொடுத்து மாட்டுறதுக்கு சிரமம். இதுக்காக இந்த இடத்துல ஒரு முடிச்சு இப்படி போட்டு இதை முடிஞ்சுக்க. இதை முடிஞ்சு விட்டா இது இப்படியே இருக்கும். நல்லா இறுக்கி கட்டிட்டு அதில் துணியை கொடுத்து அதில் பின்ன சடை பின்னிக்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரரு அது பின்னுறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதை வந்து எப்படி மேட் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 இந்த மாதிரி கரெக்டாக மாடிச்சு. இப்போ இந்த 3 காலையை எடுத்து நம்ம சடை பின்னுற மாதிரி பின்னிக்கிட்டு வரணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பின்னும் பொழுது நல்லா நச்சுன்னு இழுத்து பின்னணும். இல்லைன்னா வந்து லூஸ் ஆயிரும். நல்லா இந்த மாதிரி இழுத்து நல்லா டைட்டாகவே பண்ணிக்கிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக பண்ணிக்கிட்டாங்க. இது நல்லா அமுத்தி விட்டு பண்ணிக்கணும். பின்னும் பொழுதே இந்த கரை வெளியில் தர்ற மாதிரி சுற்றுனீங்கன்னா இதில் டிசைனாக வரும். இந்த எந்த சேலையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கரை வந்து இப்படி மேலே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு எவ்வளோ டிசைன் இருக்குதுன்னு இந்த மாதிரி இதே மாதிரி டைட்டாக பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ இதே மாதிரியே நான் பின்னிக்கிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பின்னியாச்சு. ஒரு லேயர் ஃபுல்லாக பின்னிட்டேன். இன்னும் ஒரு லேயருக்கு இங்கே இருக்குது. அதை வந்து இதில் சாயிண்ட் பண்ணி நம்ம பின்னுறதுனால பின்னலாம். இல்லைன்னா இதை வந்து இப்படியே வச்சுட்டு நல்லா கடைசி எது பின்னிட்டு ஒரு லப்பர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3ஐயும் சேர்த்து இந்த இடத்துல ஒரு லப்பர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்ல ஐடியா. இப்போ இதே மாதிரி அதையும் பின்னிக்கலாம். அவ்வளோதான். இதை பின்னிட்டு அப்புறம் எப்படி சைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து எல்லாத்தையுமே பின்னியாச்சு. பாருங்க, இவ்வளோதான் வந்திருக்குது. எல்லாம் பின்னி எடுத்துட்டு இந்த கடைசி கொனை என்ன பண்ணணும், இந்த லப்பர் பேண்டை கலட்டிட்டு
கொஞ்சம் போல் கட் பண்ணி விட்டுருங்க. தையல் இருந்துச்சுன்னா அந்த ஓரத்தில் கட்டையில் சரியாக வரும். அதனால் அந்த தையல் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி விடுங்க. சேலை தலைவை வந்து நம்ம தலைவடிச்சிருப்போம், அதை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு பாருங்க, நல்லா டைட்டாக இந்த மாதிரி சுற்றிக்கங்க. இந்த மாதிரி இறுக்கி ஒரு நூலை போட்டு சுற்றிக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம இன்னொரு தலைவையும் பாருங்கள், இந்த தலைவையும் சேர்த்து கூட நம்ம தைச்சிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம போடுறது தான் இதுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள், இதையும் இந்த கொனையும் எடுத்து நல்லா அப்படி சேர்த்து வச்சுக்கலாம். நல்லா இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கங்க. தையல் போட்டுக்கலாம், இருந்தாலும் அது போட்டு தைச்சிட்டு கிடக்கணும். இது ரொம்ப ஈஸியான வேலை. உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரெண்டையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கலாம், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு முடி போட்டுருங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வந்து சுற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே சுற்றி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ரெண்டு விதமாக சுற்றலாம். எப்படி தெரியுங்களா? இப்போ இதை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு போகலாம். பாருங்க, அது உயரமாக இருக்கும், பெருசு வராது, போகலாம், ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த நம்ம சடை பண்ணி இருக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம எப்படி பண்ணணுமா, இது வந்து கீழே வந்தது, இது வந்து மேலே வந்து இந்த சடை நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம பண்ணுற மாதிரி. இப்போ இது என்ன பண்ணணும், இந்த சடையை இப்படியே வச்சுட்டு இங்கே பாருங்க, இதை நல்லா முறுக்கிக்கங்க. முறுக்கி இப்படி கொண்டாந்து வச்சுட்டு அதில் ஒரு தையல், இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டால் தான் நிற்கும். கட் பண்ணிட்டு போகணும். இப்படியே நல்லா இந்த மாதிரி சப்பையாக வச்சுக்கணும். இதில் கொண்டு வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க, சும்மா லைட்டாக. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இங்கே ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கே பாருங்க, இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க. இப்படியே சுற்றணும். நடுவில் இந்த சடை வந்து இப்படியே வரணும். பாருங்க, இந்த மாதிரி. இந்த நூலை கட் பண்ண வேண்டாம், இந்த நூலை அப்படியே இருக்கட்டும். நல்லா இறுக்கி சுற்றிக்கிட்டு வரணும். இதே மாதிரி வச்சு இதில் இன்னும் தையல் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து நடுவை வந்து பாருங்கள், இதை மடக்கிட்டு தைச்சாச்சு. தைச்சிட்டு பாருங்கள், அந்த நூலை அப்படியே விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம இதை இப்படியே வச்சுக்கிட்டு இதை இப்படி வந்துடக்கூடாது, இப்படி வந்துடாமல் இப்படி விரித்து வச்ச மாதிரியே வரணும். விரித்து வச்ச மாதிரி கையை நல்லா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி நம்ம நல்லா இப்படி அழகாக சுற்றிக்கிட்டு வரணும். இந்த மாதிரி அழகாக சுற்றிக்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டில் இப்படி கொஞ்சம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தைக்கணும், மறுபடியும் சுற்றணும், தைக்கணும், மறுபடியும் சுற்றணும், தைக்கணும். அந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம சுற்றி சுற்றி தைச்சிக்கிட்டு போகிறது. நூல் தைக்கும் பொழுது பாருங்க, இந்த சாயண்டில் கொடுத்து தைங்க. இந்த சாயண்டில் கொடுத்து அதே மாதிரி இங்கே ஒரு சாயண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாயண்டு இப்படி சாயண்டில் கொடுத்து நீங்கள் இழுக்கணும். இப்படி நீங்கள் சாயண்டில் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தையல் தெரியாது. அதாவது நெருக்க தைக்க வேண்டாம். இங்கே ஒரு தையல் வந்து அங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல், அந்த மாதிரி தைச்சிங்கனாலே போதும். இப்போ நான் இதை தைச்சிக்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருந்து சுற்றி கொண்டுட்டு வந்து ஒரு வருஷம் மட்டும் அங்கேருந்து இங்கேருந்து தைச்சிக்கிட்டு வந்துட்டு மீதி இந்த பக்கமெல்லாம் இனிமேல் தான் தைக்கணும். நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து இந்த ஒரு வருஷம் தைக்கலைன்னா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே வந்துட்டு தைக்கணும்னா கொஞ்சம் விலை போயிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் அப்படியே சுற்றவே ஒரு லைன் தைச்சிட்டேன். இனிமேல் வந்து கரெக்டாக அங்கே தையல் போடணும். இதே மாதிரியே அதாவது இட விடாமல் தைச்சிக்கிட்டு போகணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று, அப்புறம் இதில் ஒன்று. அதாவது கலக்க தைச்சிங்கன்னா நிற்காது. இந்த மாதிரி தைச்சிட்டு இன்னும் ஒரு முடி போட்டுக்கோங்க. ரெண்டை சேர்த்து தைச்சதுக்கப்புறம் ஒரு முடி லைட்டாக முடி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு முடி போட்டாச்சா பாருங்கள். அப்போ இதை ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி அப்படி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் போட்டுட்டு ஒரு முடி போடணும். கரெக்டாக அப்படி பின்னிக்கிட்டே போகணும். இப்போ கட் பண்ணி விட்டுறோம். இப்போ இருட்டிருச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் போய் மீதியை தைச்சி உங்ககிட்ட காட்டுறேன். நான் எப்படி தைச்சிருக்கிறேன்னா, அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரவுண்டு மட்டும் தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் சுற்றிட்டேன். எல்லாம் அப்படி சுற்றிட்டு பாதி அளவு சுற்றினதுக்கப்புறம் பாதி எழுதி மட்டும் தைச்சேன். இந்த ஒரே ஒரு லைனாக மட்டும் பாதி எழுதி தைச்சேன். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் சுற்றிட்டு மறுபடியும் அந்த குறையா இருந்ததை ஃபுல்லாக தைச்சி விட்டுட்டேன். இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக தைக்கலாம். இந்த மாதிரி தைக்கும் பொழுது அதாவது இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, அப்படி இந்த மாதிரி லைனாக தைக்கணும். இப்படியும் தைக்கலாம். ஆனால் இதையை விட இது இப்படி தைக்கிறது குயிக்காக வேலை முடியும். ஆனால் மேட்டு வந்து அங்கனைக்கு தூக்கிக்கிட்டு நிற்கும், கலண்டுக்கிட்டு போயிடும். ஆனால் இன்னொன்று எப்படின்னா பாருங்கள், இங்கே தைச்சிட்டிங்களா, இந்த கடைசியாக பொருதியாச்சு பாருங்கள், இதில் இருந்து தைச்சிக்கிட்டே போகணும். இதுலேயே தைக்கணும். பாருங்கள், நான் அப்படி தான் தைச்சிருக்கிறேன். இதை இந்த ரெண்டையும் சேர்த்து தைக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்கள். இது ரெண்டையும் சேர்த்து தைச்சிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்குங்க பாருங்கள்.
இப்படி கொடுத்து இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேலையும் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் மேட்டு. இப்படி தையல் போட்டிங்களா, அதே மாதிரி இப்படி தள்ளி சும்மா லேசாக அப்படி குத்தி இழுங்க. தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு தையல் அங்கனே போட்டு ஒரு 2 கிலோ இழுத்துருங்க. அப்போ தான் நச்சுன்னு நிற்கும். நீங்கள் இதை நல்லா கூர்மையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை மேட்டை தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா பாருங்கள், இது வந்து நல்லா ஒட்டி நிற்குதுங்களா, பிரியவே பிரியாது. இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா. இது எல்லாமே இந்த மாதிரியே நீங்கள் தைச்சிக்கலாம். இல்லைன்னா இப்படி கொஞ்சம், அதாவது இப்படி ஒரு லைனு தைச்சிக்கலாம். ஈஸியானது தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இது இல்லைன்னா இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அந்த மாதிரி வேண்டாம்னா இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து இப்படி இருந்தால் தான் நம்ம மிதிக்க எப்போவுமே நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம மிதிக்க லூஸ் கொடுத்து நல்லாயிருக்கும். நீங்கள் லூஸாக பின்னிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம காலில் பட்டு மிதிக்கும் பொழுது நம்ம சேலை மாதிரி அப்படியே பிரிஞ்சு போய் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பின்னிக்கோங்க. பாருங்கள், நேற்றுக்கு போய் நம்ம அவ்வளோ பூ பறிச்சுட்டு வந்தோம். பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ பூ வந்திருக்கு. அதாவது நான் வயலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். அதுக்குள்ளே நம்ம மொக்கா பறிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போனேன். நல்லா விரிஞ்சிருச்சு, இருட்டிருச்சு வேறு. ஆனால் இவ்வளவு தான் பறிச்சு, இன்னும் இவ்வளோ பூ அங்கே இருக்குது, இருட்டுக்குள்ள தெரியல. மல்லிகைப்பூ பறிச்சுட்டு வந்திருக்கிற பாருங்கள், என்னமா இருக்குது, நல்லா விரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பரான சேலையில் ஒரு மேட்டு தைச்சாச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் இது இப்படியே இருக்கும். நம்ம எவ்வளவு வேணாலும் துவைச்சி அலசி போட்டுக்கலாம். ஏன்னா நான் அந்த அளவுக்கு தையல் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு தையல், இது வந்து நம்ம என்ன பண்ணினாலும் அப்படியே இருக்கும். பாருங்கள், நம்ம ஒத்த கையில் தூக்கினாலும் எவ்வளோ விறப்பாக இருக்குது பாருங்களேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட மடங்கலை. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா டைட்டாக தைச்சி வச்சுருக்குறேன். இந்த வந்து நம்ம வந்து அந்த முந்தானையில் வந்து எப்போவுமே ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைனை வந்து நான் அந்த நடு சென்டரில் ரெண்டையும் ஒன்றா சைன் பண்ணிக்கிட்டு, அதனால் பாருங்கள் அந்த ஒரு சுற்று நல்லா வந்திருக்கு பாருங்கள், பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. இந்த சைடு எல்லோ, நடுவுலேயும் கொஞ்சம் எல்லோ வரும். இந்த சைடில் வரும்பொழுது பார்க்குறக்கு நல்லா இருக்கு பாருங்கள். இந்த பின்னல் நீங்கள் பாருங்கள், கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெரியுதுங்களா. இந்த மாதிரி நல்லா டைட்டாக பின்னிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு மேட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுப்பா, ரொம்ப நாளைக்கு வரும். நல்லா இருக்கு, பரவாயில்ல. சக்கரை மாதிரி இருக்குதுப்பா. பாருங்கள், சூப்பரான மேட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது மேட்டுங்க. பாருங்கள், அம்மாடியா பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. மிதிக்கிறதுக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம பழைய சேலையை வச்சு 10 ரூபா 5 ரூபாய்க்கு எடுக்கிற சேலையை வச்சு ஒரு சூப்பரான மேட்டு செஞ்சுட்டோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக பெண்கள் எல்லாருமே எல்லாத்துக்கும் தலை எப்படி சடை பண்ணுறதுன்னு தெரியும். ரொம்ப ஈஸியாக சடை பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது. நம்ம வந்து தலையை வந்து சடை பண்ணுற மாதிரியே தான் ரொம்ப ஈஸியாக பின்னலாம். பின்னிட்டு நல்லா ரவுண்டிங்காக சுற்றி வச்சுக்கிட்டு கூட நம்ம தைக்கலாம். தைச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டு வரலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். சூப்பரான நம்ம வீட்டிலே நம்ம கையாலே நம்ம வீட்டு சாரியை வச்சு சூப்பரான மேட்டு தைச்சா ஒரு சந்தோஷமும் இருக்குது நம்மளுக்கு. ஐயா நம்மளே செஞ்சது அப்படின்னு நம்மளுக்கு வந்து அதை பார்க்குற நேரம் கூட மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பழைய சேலையாக இருக்கா, வேண்டாம் தூக்கி கொடுத்துருவீங்க. சும்மா இருக்கிற டயத்தில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.